கண்டென்ட் கிரியேஷன் நிறைய பேர், அதுவும் நிறைய வெளிநாட்டில் இருக்கிறவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாருமே கண்டென்ட் கிரியேட் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு வகையில் தன்னோட லைஃப்பை வந்து போர்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த சோஷியல் மீடியாவில், இன்க்ளூடிங் மீ. இதுக்கு காரணம் அவங்களோட லைஃப்பை ஷோகேஸ் பண்ணுறாங்க, இல்லைனா ஷோ ஆஃப் பண்ணுறாங்கன்னு இல்லை. முக்கியமான காரணம் அவங்களோட லோன்லினஸை வெளிப்படுத்துகிற ஒரு விதம் தான் இது. அதில் நிறைய பேர் ரீசெண்டாக ஃபாரினுக்கு போனவங்களாக தான் இருக்கும். இங்கே பிறந்து வளர்ந்தவங்க வந்து அதிகமாக இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்ண மாட்டாங்க, அதுவும் தமிழில். இந்த மாதிரி போர் அடிக்குதுன்னு சொல்லி லோன்லினஸ் இல்லாமல் ஆகிறதுக்காக நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் தான் கண்டென்ட் கிரியேஷன். நானும் தான் கடைசியில் அது எனக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய அழகான சூப்பரான மெமரியாக போச்சு. ஏன்னா இப்போ நான் என் பழைய கண்டென்ட் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது நான் என் ஃபேமிலியோட சின்னவனோட ஸ்பெண்ட் பண்ண டைம் எல்லாமே திரும்ப மெமரியாக வருது. நான் இதுக்காக நிறைய காசெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நிறைய கெஜெட்ஸ் வாங்குறதுக்கு, நிறைய மைக்ரோஃபோன் அப்படின்னு சொன்னால் கேமராஸ், ஃபோன்ஸ் வாங்குறதுக்காக நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இதுக்காக நீங்களும் காசெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி கியர்ஸ் வாங்கணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. உங்களுக்கு கையில் இருக்கிற ஃபோனே போதும் ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது. இதான ஃபஸ்ட்டாக வாங்கின கேமரா கண்டென்ட் கிரியேஷனுக்காக. ஒரு மியூசியம் ஓப்பன் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கேன்.